சர்ப்ரைஸ் காம்போஸ்ட் ஜீனி காய்கறி மற்றும் பழக்கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரிக்கும் முறை. சர்ப்ரைஸ் காம்போஸ்ட் ஜீனி காற்று செல்வதற்கான துளைகளுடன் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட 30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட காம்போஸ்ட் பின் மற்றும் ஸ்டெய்னர் தட்டு மற்றும் காயர் பித்துடன் வருகிறது. காயர் பித்தினை சில நிமிடங்கள் நீரில் நனைத்து உதிர்த்து வைத்துக் கொள்ளவும். ஸ்டெய்னர் தட்டு மீது பேப்பரை விரித்து அதன் மீது கைப்பிடி அளவு மண் அல்லது உரத்தை பரப்பிவிடவும். பிறகு சமையலறை காய்கறி கழிவுகள் மற்றும் பழக்கழிவுகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி காம்போஸ்ட் பின்னில் இடவும். அதன் மீது உதிர்த்து வைத்த காயர் பித் தூள்களை காய்கறி கழிவுகளின் அளவில் 2 மடங்கு சேர்க்கவும். தினமும் இதேபோல் காய்கறி மற்றும் பழக்கழிவுகளை சேர்க்கவும். 3 நாட்களுக்கு ஒருமுறை நன்கு கிளறிவிடவும். அதன் மேல் எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் அல்லது புளித்த மோரை தெளிக்கவும். காம்போஸ்ட் பின்னில் ஸ்டெய்னர் தட்டிற்கு கீழே உள்ள கலெக்ஷன் சேம்பரில் காய்கறிகளில் உள்ள ஈரப்பதம் வடிந்து தங்கிடும் நீர்க்கழிவினை 15 நாட்களுக்கு ஒருமுறை வடிகட்டி நீக்கிவிடவும். கம்போஸ்ட் ஜீனி 90% நிரம்பும் வரை இதேபோல் காய்கறி மற்றும் பழக்கழிவுகளை தகுந்த வழிமுறைகளுடன் சேகரிக்கவும். கம்போஸ்ட் ஜீனியை 30 நாட்களுக்கு மூடி வைக்கவும். அதே வேளையில் மற்றொரு காம்போஸ்ட் பின்னில் இதே செயல்முறைகளை பின்பற்றி இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கவும். 30 நாட்களுக்கு பிறகு முதல் காம்போஸ்ட் பின்னில் தயாராக உள்ள இயற்கை உரத்தை செடிகளுக்கு இட்டு சுற்றுச்சூழலுக்கு நம்மால் இயன்ற பங்களிப்பை அளித்திடுவோம்.